வெல்கம் டு SAMCKO டெக்னாலஜிஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்க ரோபோட்டிக்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ், அது என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன திங்ஸ் இருக்குது, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரோபோட்டிக் அப்படின்னா வீல் மாடல் பார்த்துக்குங்க. இது ஏற்கனவே நான் மோட்டாருங்க ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை அந்த கியர் மோட்டர் காமிச்சிருப்பேன். அந்த கியர் மோட்டரோட சாஃப்ட்டை வந்து இதில் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிட்டு நின்றுக்கும். வீலில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப் இருக்குது, சைஸ் வரையாக இருக்குது. இதோட இன்னும் லார்ஜ் சின்னதாக உள்ள மாதிரி இருக்குது, பெருசாக உள்ள மாதிரி இருக்குது. இது ஒயிட் கலருக்கு பதிலாக ஃபுல்லாகவே பிளாக்ல உள்ள மாதிரி இருக்குது. இது இவ்வளோ மொத்தம் இருக்கு இல்லையா, இது மட்டும் இந்த ஒரு பாதி இருக்குது பாருங்கள், இந்த ஒரு ஆஃப் மட்டும் உள்ள மாதிரி வீல் இருக்குது. இந்த மாதிரி டைப் கூட வீல் இருக்குது மாடல்ஸு. வீல் ஏகப்பட்ட வீல்ஸ் இருக்குது. நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கியர் மோட்டரை வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு இதுதான் இருந்தது. இது வந்து போர்டோட கட் பண்ணிவிடுவோம். இந்த கியர் மோட்டரை இதில் தான் வச்சு இதாக இருக்கு, இந்த மாதிரி தான் வரும். இந்த கியர் மோட்டரோட சாஃப்ட்டு நெட்டை அப்படி கழட்டிட்டு நீங்கள் இது உள்ளே விட்டு நீங்கள் லாக் பண்ணிக்கிற மாதிரி அப்படி இருக்கும். நெட்டு டைட்டாக நின்றுக்கும். அப்படி இங்கே மோட்டார் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த வீலை வந்து இதில் வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி 4 சைடும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து டம்மி வீல்பாங்க. டம்மி வீல், இது மோட்டர் இருக்காது, ஒரு இது மட்டும் இருக்கும். அது இது வந்து டம்மி வீல்பாங்க. இதுக்கு இதுவும் ரோபோட்டிக் ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படும். சப்போஸ் ஒன் சைடு வந்து மோட்டார் இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரொட்டேட் ஆகிற மாதிரி ஒரு பிடிமானத்துக்கு ஒரு பொருள் தேவைப்படும். அதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. கியர் அரேஞ்ச்மெண்ட் தான் செட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டுமே சேம் தான். இது ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு. கியர் மோட்டர் அட்டாச் பண்ணுறது. இது மெயின் போர்டு. இது பார்த்தீங்கன்னாக்கா கேஸ்டர் வீல் அட்டாச் பண்ணுறது யூஸ் பண்ணுவாங்க. இதான் வந்து கேஸ்டர் வீல். இப்போ நார்மல் வீல் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க இல்லையா, இது வந்து மோட்டர் ஃபிட் பண்ணுவோம். அதுவே பால்டா சும்மா இருக்கவங்களுக்கு அப்டேட் ஆகும். உங்களுக்கு இதை வந்து நம்ம இதில் வந்து பண்ணிக்கிற மாதிரி இதை நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக் வந்து இப்படி தனியாக கழிச்சிக்கலாம். இந்த இடத்துலையா இந்த மாதிரி தனியாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் அப்படி கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னாக்கா அழகாக அந்த ஸ்க்ரூ இந்த வந்துருச்சு பாருங்கள். இந்த ஹோல் வந்துருச்சா, இங்கே வந்து ஸ்க்ரூவை போட்டு இங்கே மாட்டிக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து இது பண்ணுற மாதிரி வரும். இது வந்து ஃப்ரண்டில் இப்போ இந்த ஆட்டோ மாதிரி 3 வீல் டைப் ரோபோட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பேக் சைடு பார்த்தீங்கன்னாக்கா கியர் மோட்டர் கொடுத்துட்டு இந்த மாதிரி வீல் மாட்டிக்குவாங்க. ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இது அழகாக வந்து அந்த மோட்டருக்கு ஏற்ற மாதிரி இது ஃபங்க்ஷன் ஆகும். இன்னும் ரோபோட்டிக்ஸ்னு தனியாக அந்த சர்க்யூட்ஸில் வந்து சொல்லணும். அப்போ வந்து எப்படி ரோபோட் மூவ் ஆகுது, என்ன லாஜிக்கில் அதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் வந்து அந்த டூல்ஸ் மட்டும் பார்த்துங்க, என்னென்ன மெட்டீரியல் இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணுறது, அதை மட்டும் நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இது வந்து நார்மல் டிசைன் கூட அந்த கியருக்காக ஒயிட் கலர் காமிக்க சின்ன கியராக இருக்கு இல்லையா, கியருக்காக தான் நம்ம எடுத்து வச்சுருக்கேன். இது இன்னொரு டைப் கியர், பிளாஸ்டிக். இப்போ மெட்டல்லையும் இருக்குது. இது ஒரு கியரு, இது ஒரு கியரு. சைஸ் வரையாக இருக்குது கியரு. இன்னும் திக்னஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கியரை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹோலே இல்லை இந்த மாடலில். சில மாடலில் இங்கே ஹோல் இருக்கும், ஸ்க்ரூ இருக்கும் டைட் பண்ணிக்கிறதுக்கு. இங்கே இருக்கு இல்லையா ஹோல், ஸ்க்ரூ தனியாக வாங்கி ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இதில் வந்து ஸ்க்ரூ போடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் வாங் கியர்பாங்க அந்த இதுக்கு. இதில் நார்மல் கியர், இது வாங் கியர். இது யூஸ் பண்ணிக்கலாம். இது லீஃபில் பாருங்கள், இது 2 லீஃப் உள்ள மாதிரி 3 இருக்கிற மாதிரி. இது மோட்டாரோட சாஃப்ட்டில் வந்து மாட்டிக்கிற மாதிரி. இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இந்த சாஃப்ட்டு பாருங்கள், கியரை கழட்டிட்டு அதை கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விண்டுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு. இதுவும் அதே டைப் தான். டைப் நிறைய கலராக இருக்குது. நம்ம எந்த கலரில் வேணுமோ அந்த கலரில் வாங்கிக்கலாம். ரெட் கலர் வேணுமோ ரெட் கலரு, க்ரீனு, ஸ்கை ப்ளூ, எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட்லேயும் இருக்குது, எல்லோவில் இருக்குது. அது வந்து எந்த கலர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த மாதிரி பிளேட்டும் இருக்குது. அந்த ரோபோட்டிக்ஸ் ஸ்கொயர் பார்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பிளேட் ரோபோட்டிக்ஸுக்கு நிறையா இருக்குது. அதுமாதிரி கியர் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்கேல் மாதிரியே நீட்டமாக இருக்கும், ஒரு லெங்க்த்தியாக ஒரு லைன் மாதிரி. அதில் இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்கும் உங்களுக்கு.
அந்த மெத்தட்ஸ்லேயும் வந்து கியர்ஸ் இருக்குது. அது இப்போ என்கிட்ட கையில் இல்லைன்னு அதையும் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ரோபோட்டிக்ஸுக்கு இன்னும் நிறையா டூல்ஸ் இருக்குது. ஜஸ்ட்டு இப்போதைக்கு கையில் இருக்கிறது மட்டும் எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா ரோபோட்டிக்ஸுன்னு வேறு என்னென்ன டூல்ஸ் எல்லாம் இருக்குங்கிறது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் கேஸ்டர் வீல் பார்த்தீங்களே, அதேமாதிரி இதுவும் கேஸ்டர் வீல் தான். இந்த ரோலிங் டைப் சேருக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதை நம்ம ரோபோட்டிக்ஸும் யூஸ் பண்ணலாம். இது இப்படியும் மூவ் ஆகும், ப்ளஸ் வந்து இந்த மூவ்மெண்ட்டும் இருக்கும் உங்களுக்கு, எல்லா டைரக்ஷனும் மூவ் ஆகும். இது மூவ் ஆகும். இது ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு. சின்ன ரோபோட்டிக்ஸ் செய்கிறீங்க ப்ராஜெக்டில் அப்படின்னா, சின்ன ப்ராஜெக்ட் இருந்துச்சுனாக்கா இது யூஸ் பண்ணலாம். ரோபோட்டிக்ஸ் ப்ராஜெக்ட் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த மாதிரி சைஸ் வந்து பிக் சைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. எல்லாமே வந்து சேம் ஃபங்க்ஷன். இதுவும் கேஸ்டர் வீல் தான். இதுவும் கேஸ்டர் வீல், இதுவும் கேஸ்டர் வீல், இதுவும் கேஸ்டர் வீல் தான். இது ஒரு மாடல். இது மூவ் ஆகும், இது வந்து விட் ஆகும். இதில் பால்டர்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு. இதை ஸ்க்ரூ போட்டு போல்ட் அட்டாச் பண்ணுற மாதிரி. இது திருவி டைப் பண்ணுறோம்னா ஆட்டோ மாதிரி, அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அவருக்கு 4 சைடுமே இருக்கிறது பார்த்தீங்கன்னா, பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீல் யூஸ் பண்ணிவிட்டு 2 இது அதில் மோட்டர் வச்சுட்டு, ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே 2 வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ரோபோட்டிக்ஸ் வந்து செய்ய முடியும் உங்களோட. இதுலேயும் நிறையா டைப்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு 3 டைப்ஸ் காமிச்சிருக்கேன் கேசரி வீலில். இது ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு. 3 டைப் நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. டைப்ஸ் நிறையா இருக்குது. அதுக்கு என்கிட்ட கையில் இருந்தது இந்த 3 டைப்ஸ் தான் இருந்துச்சு. அதனால் அதை எடுத்து உங்களுக்கு தான் காமிக்கிறேன் வீடியோவில். இன்னும் ப்ராஜெக்ட் சீசன் இன்னும் ஆரம்பிக்கல. சீசன் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ஸ் நிறையா நம்ம எடுத்து பண்ணுவோம். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலாம் ஒன்று உங்களுக்கு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. என்னென்ன திங்ஸ் இருக்குது, நான் எப்படி சர்க்யூட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், மெட்டீரியல்லாம் வந்து நான் எப்படி ஒன்று ஃபிட் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி வீடியோஸும் நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து வீடியோஸ்லாம் பார்த்து நாலேஜ் வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.